just say படம் எடுக்கிறது what makes as an actor feel good moral. நான் வந்து படம் வந்து 3 நல்லா ஷூட் பண்ணுவேன். நான் வந்து தமிழ் வந்து எஸ்பி ஆடியோ லான்ச்ல பாக்குறேன். உள்ள போய் ஹலோ தமிழ் சொல்றேன். ஜகன் சிவில் பார்த்து வெரி நைஸ் வலிமை சூப்பரா பண்ணிருக்காரு. இட்ஸ் a very raw thing. எங்க அப்பா டென்ஷன்ல part of a good product. Okay, good product இருக்கு. Lyrics, thanks so much Tamil. You don't know what it did to me. Okay, such a great thing. Okay, and it was a great thing. அப்புறம் ரெண்டு படத்துல நக்குல் ஓகே ஐட்டு கண்டிப்பா சொல்லணும். நக்குலை பத்தி ஒரே விஷயம் சொல்லணும். நக்குல் வந்து நக்குல் ஐ எம் ஷூர் இது வரைக்கும் படம் நான் 2 படமே பார்த்திருக்கேன். பட் லுக் வெரி டிஃபரெண்ட் திஸ் மூவி. ஓகே, அண்ட் ஐ எம் ஷூர் இது நக்குல் இஸ் வெரி வெரி இன்ஃபுளுன்ஷியல் guy. நக்குல் என்ன தெரியாம படத்துல பண்ண நீ ஜாக்சன் கண்டிப்பாங்க நீ ஜெட்லி பண்ண அதெல்லாம் சொல்லி வெளியே வச்சிருக்கோம். பட் ஐ ஷுட் டெல் நக்குல் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்டர். வெல் இட் இஸ் வெரி நாலேஜபிள். யூடியூப்ல என்னென்ன விஷயம் ஓகே ஆன்டி மேட்டர்ல ஆரம்பிச்சு வந்து எதுவானாலும் நக்குல் சொல்ல நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். ஓகே அதுக்கு இட்ஸ் வெரி இன்ஃபுளுன்ஷியல். அண்ட் சந்திரு அஞ்சித் ஓகே இதெல்லாம் வந்து நிஜமாவே பாஸ்கெட் பால் பிளேயர் ஆகிட்டாங்க. ரொம்ப நாளாக ஆனாங்க. அந்த நிறைய கூடவே இருந்தோம். எங்க சாப்பிட போனது கூட வந்தோம். ஓகே செம்ம கம்பெனி. பட் ஒன் திங் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் நிறைய டிசைன்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு 3 படம் நடிச்சுட்டு இருக்கேன். ஒரு ஷூட்ல வருவேன். ஒரு அசிஸ்டன்ட் வந்து எனக்கு காஸ்டியூம் பார்த்துருப்பாரு இதெல்லாம் பார்த்துப்பாரு. 10 ஷூட்ல போனா அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளே கஷ்டப்பட்டு எனக்கு பேர்ல ரொம்ப கன்ஃபியூஷன் நான் வச்சிருக்கோம். 10 ஷூட்ல வேற யாரும் வருவாங்க. பட் ஐ ஷுட் டெல் திஸ் ஓகே இந்த படம் வீடியோ ஷூட்டிங் ஃபார் quite some time. But I think Ariyavan is very very lucky. Our assistants, Neeraj, Feroz, okay, Mani, Karthik, இன்னொரு 2 பேர் படம் ஆரம்பிச்சதுல கடைசி வரைக்கும் எத்தனை ஷூட்டிங் செய்யுங்க. நான் தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லுவாங்க மனைவி அமைதி எல்லாம் இறைவன் கொண்டு வரோம். அது சொன்னது வந்து பெரிய தப்பு. என்ன கேட்டா கார் டிரைவர் அமைவது எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் அமைவது எல்லாம் இறைவன். ஏன்னா அதுதான் உலகத்துல ரொம்ப கஷ்டம். கார் டிரைவரும் கிடைக்க மாட்டாங்க, நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டரும் கிடைக்க மாட்டாங்க. அறிவுகள் வெரி ஹாப்பி. ஓகே ஐம் ஷூர் ஓகே டிசைன் ஓகே எல்லாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாம் சொல்லுங்க சார் டைரக்டர் அப்படியே எல்லாமே எவ்ரி வீடியோ ஒர்க் இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். தேங்க் யூ ஸோ மச். ஓகே அண்ட் சித்து ஓகே வந்தாரு. சித்து வந்து சித்து இஸ் வெரி இன்ஃபேக்ட் சித்து இஸ் a very very friendly jolly guy. அவருக்கு தமிழ் தெரியாது, அவங்க தெலுங்கு அவரு நிறைய உட்காந்து கேள்வி பண்றது பெரிய நிறைய சொல்லுங்க இன்னும் ரொம்ப பெரிய பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிட்டு அப்படி வருவாரு. பெரிய இது தெரியல. Okay, and of course yeah it is good. Okay, and what to say okay சாயந்தரம் 11th ஆடியோ லான்ச் வச்சிருக்கேன்பா அப்படின்னு அப்படியே அனுப்புனாங்க. அது முன்னாலே வச்சிருந்தாங்க சார். இந்த 11th 10th காலையில மாற்றி வரல கூட ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஓகே அண்ட் அவருக்கு தெரியல இந்த படத்துல வந்துட்டு அவர் பால் எடுத்து எல்லாம் கோல்லாம் போட ஆரம்பிச்சது எல்லாம் பெரும் பிளேயர் ஆகுவாங்க. படத்துல வந்து பால் பிடிதான் 6வது ஒரே பிளேயர் நான் தான். ஓகே ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க் யூ ஸோ மச். I am looking forward to see this movie. Okay, and it looks very promising. And thank you so much. இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்தது ஊடகங்கள் அனைவருக்கும் வேண்டுகோள். ப்ளீஸ் படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா இருக்குங்க. இப்பெல்லாம் விமர்சனம் பார்த்து இது பயமா இருக்கு. முதல்ல வந்து எல்லாமே காய எழுதுவாங்க. இப்போ எடுத்து திஸ் மூவி இஸ் பேட் ஃபார் த வேர்ட் கோ அப்படிங்கிறாங்க. அது வந்து ரொம்பவே படிக்க அதெல்லாம் பயமா இருக்கு. பட் ஐ எம் சோ ஐ கேன் ப்ராமிஸ் யூ கண்டிப்பா this product is not like that. Okay, கண்டிப்பா it's promising thing. If you find it good, please write good things for us. Thank you so much. வீரம் படத்துல நான் வந்து பாடல்கள் எழுதுறப்போ அறிவகன் சார் வந்து அந்த படத்தினுடைய கதையை பற்றி உங்களுக்கு 3 வரிகள் சொல்லட்டும் என்று சொன்னார். என்ன அப்படின்னு கேட்ட உடனே இந்த படம் எப்படி நிகழ்வுன்னா மழைக்கு பின் மழையின் போது மழைக்கு பிறகு ஏன் அப்படின்னாரு. ஒரு ஹைகோ மாதிரி இருந்தது சொன்னது. அதே போல இந்த படத்தினுடைய ஒன்லைன் அப்படின்னு பார்க்க போனா இந்த ட்ரெய்லர் பார்க்கறப்பே தெரியுது என்னன்னா வாழ்க்கையில் விளையாடுகிறவன் அல்ல விளையாட்டையே வாழ்க்கையாக எடுத்துக்கொள்கிறவனுடைய கதை என்பது இந்த ட்ரெய்லர் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. இப்படி விளையாட்டை பற்றிய கதையை எடுத்தாலும் கூட இது விளையாட்டாக எடுக்கவில்லை, எவ்வளவு சின்சியரா யோசிச்சு எடுத்திருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அறிவகன் சாருக்கு என்னுடைய வணக்கங்கள். வீரம் படத்துல அனைத்து பாடல்களுமே நல்ல வெற்றி அடைஞ்சது. நழுவே அதே போல தரையிறங்கிய பறவை போலவோ சாரல் ஜன்னலோட அப்படின்னு இந்த படத்துல வந்து 2 பாடல்களும் ரொம்ப முக்கியமா வந்திருக்கு. 2 பாடல்களுடைய 2மே ரொம்ப அழகா வந்திருக்கு. இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பத்தின ஒரு பாடல்.
அது வந்து சிந்து அவர்கள் பாடும்போது வரிகளை வந்து நிறைய ஸ்லாய்த்து சொன்னார். அதே போல தமன் அவர்கள் ரொம்ப பிரமாதமான ஒரு இசையை கொடுத்திருக்கிறார். நிச்சயமா எனக்கு எப்படி நண்பன் படத்துல என் ஃப்ரெண்டை போல ஆரம்பிச்ச பாடல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு தனி பாடல் அமைச்சோ, அதை தாண்டி இந்த பாடல் மிகப்பெரிய வெற்றியை தரும். அவ்வளவு அழகா வந்திருக்கு. சிந்து ரொம்ப பிரமாதமா பாடியிருக்காரு. அதே போல ஊரில் ஊரில் விரசல் நட்புக்குள்ள தப்பு ஏதோ நடக்குது அதுதான என்கிற அந்த பாடலும் நிறைய சார் சொன்ன மாதிரி அந்த பாடலும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கிறது. தமன் அவர்களும் நிறைய அவருடைய முதல் படத்திலிருந்து காஞ்சனாவிலிருந்து கண்ணால் எடுத்து தொடர்ந்து அவரோட நிறைய வெற்றி பயணம் மேற்கொண்டிருக்கிறேன். அதே அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய வந்து சிந்திக்கிறவர், நிறைய உலக படங்கள் பார்க்கிறவர், நிறைய இலக்கியங்களை வாசிக்கிறவர். அதான் ஒரு பெரிய விஷயம். சமீபத்தில் ஒரு பத்திரிகை பேட்டியில வந்து என்னன்னா இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட்ஸோட பேட்டிகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுல வந்து தொடர்ச்சியா ஒரு 5-6 பேர் வந்து உங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னு சொன்னதுக்கு நான் வந்து திரைத்துறையில ஈரம் படத்தின் மூலமாக வெற்றியை சந்தித்த அறிவகன் போல வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதுதான் அவருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா ஒரு தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி, அந்த படத்தை எடுக்கிற முயற்சியிலும் சரி, அதை வந்து ரசிகர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதிலும் சரி, நிதானமாகவும் அதே சமயத்தில் நேர்த்தியாகவும் செய்ய வேண்டும் என்பதை மிக நுட்பமாக கடைபிடிக்கிற அறிவகன் அவர்கள் இன்னும் பல உயரங்கள் அடைவார். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படமும் பாடல்களும் மாபெரும் வெற்றியுடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துக்கும்போது இந்த டீம்ல பாஸ்கெட் பால் விளையாடுறது அறிவாளர் தான். அவர் வந்து பாஸ்கெட் பால் இருக்கும்போது எப்படி இருக்கும், ஒரு மீடியேட்டர் வந்து நோட்ஸ் கொடுக்கணும். ஸோ அவருக்கு எல்லாமே நோட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸோ எவ்வளோ படம் பார்த்துருப்பாரு, எவ்வளோ பாஸ்கெட் பால் கேம்ஸ் பார்த்துருப்பாரு. ஸோ அறிவாளர் வந்து எப்படின்னா ஒரு இன்ஸ்பிரேஷன்னா ஈரன்ல வந்து ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, பாஸ்டன் செகண்ட் ரிலீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எனக்குன்ற ஒரு இமேஜ், எனக்குன்ற ஒரு தமிழ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு மியூசியேட்டர் நிறைய ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல தான் மியூசியேட்டர் வந்து நிறைய பேசுவாங்க. சாங் எப்படியே பண்ணிடுவாங்க, அப்படியே ஆகிடுவாங்க, நக்குள் சிங்கிள் ஸ்டெப்ல ஒரு பீஜம் ஆகிடுவாரு, சாங் எப்படியே போயிடும், பாஸ் ஆகிடும். பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ ஒரு படத்துக்கு வந்து டைரக்டருக்கு இயர்ஸா இருக்கணும், சம்டைம் படத்துக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். ஸோ அதே வந்து இன்னைக்கு ஈரம் வந்து ஒன் ஆஃப் தி இன்னைக்கு வந்து ஒரு பில்டிங் ஒரு அஸ்திவாரம் எவ்வளவு இம்பார்ட்டன்டோ, ஈரம் இஸ் கிவன் மீ எவ்ரிதிங் ஃபார் மை கேரியர். ஸோ மை பேஸ்மெண்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ அதுக்கு வந்து ஆர்த்தி தேங்க் அறிவுலகம் ஃபார் இஸ் கான்ஃபிடன்ஸ் இன் எவ்ரிதிங். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அறிவு என்னை பத்தி பேசும்போது. நான் சொல்லி மட்டும் இல்லை, அதான் சொல்ல ஜஸ்ட் ஃபார்மல் ரிலேஷன்ஷிப். பிகாஸ் எனக்கு நான் ஒரு iPhone 5 நான் வாங்கினா என்னோட டைரக்டர் எல்லாருமே அப்டேட்டட்லாம் இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ மெயில் சென்ட் பண்ணுறது சரி, நைட்டு 3 மணிக்கு டியூன் வரும், உடனே டியூன் அனுப்ப உடனே டக்குன்னு செக் பண்ணணும். ஸோ அந்த அப்டேட்டடா இருக்கணும்னு நினைப்பேன். என்னோட டைரக்டர்ஸ் எங்க கூட இருக்காங்க. ஸோ தட்ஸ் த ஒன்லி இஷ்யூ. இட்ஸ் நாட் லைக் அறிவுறும் நெக்ஸ்ட் அடுத்த படம் கூட எனக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஐஸ் இதே இல்லை நினைச்சேன். அதுதான் செய்வாரு இல்ல அந்த மாதிரி எங்கேயும் கார்னர்ல ஒரு செல்லு கூட யோசிக்கிறோம். ஸோ எப்படின்னா இந்த டீம் பாய்ஸ் வந்து நானும் மக்களும் சரி எல்லாருமே அப்ப வந்து என்கரேஜ்மெண்டே இல்லை. இப்ப எல்லாரும் என்கரேஜ் பண்றாங்க. ஆச்சரியமா இது எல்லாம் வந்து ஒரு ஷூட்டிங் வந்து ஒரு தவிர காரை வந்து ஆடினே இருக்கும். அவ்வளவு தவிர நடக்கும். இல்லை எனக்கும் சித்தார்த்துக்கும் பாரத்துக்கும் எனக்கும் சிங்கே ஆகாது. சங்கர் எப்படிதான் சேர்த்தாருன்னு எனக்கு தெரியல. யாருமே சிங்க் ஆகாது. அப்பவே இது வந்து மக்கள் வந்து இன்னைக்கு நாக்கு மக்களா டான்ஸ் ஆடும்போதும் சரி, இன்னைக்கு வந்து சித்தார்த் வந்து 2% ட்ரெயில் லெவல்ல அவுட் பண்ணும்போதும் சரி, பரத் வந்து இன்னைக்கு 6 பேக் இந்த இதுல எல்லாமே இன்னைக்கு வந்து இது பண்ணும்போது சரி, நான் கூட மியூசிக் பண்ணும்போது சரி. ஸோ இதெல்லாம் வந்து நான் அன்னைக்கு யோசிச்சது இல்லை. ஏன்னா நீங்க தாரம் உட்காந்து சண்டை தான் போடணும். அடுத்த ஷாட்னா எல்நீர் எப்போ வரும், பொங்கல் எப்போ வரும், சாத்துக்குடி ஜூஸ் எப்போ வரும். ஸோ இந்த ஆர்டர் தான் நாங்கள் ஃபார்ம் பண்ணுவோம். ஒரு 10 years ரீவன் பண்ணா ஒண்ணுமே இல்லை. ஸோ நீங்க வந்து இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மேடை வந்து அவ்வளவு எனர்ஜியா இருக்கு. ஜென்ரலா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த தேட்டர் வந்து அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா பாக்குறேன். இந்த ஸ்டேஜ் எல்லாமே வந்து இங்க நிறைய பார்த்திருக்கோம். பட் இதுதான் தப்பா வச்சுக்கோங்க. பட் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் வந்து சோ எனர்ஜெட்டிக். ஐ எம் சோ பாசிட்டிவ் அபௌட் திஸ் ஃபிலிம். ஹீரோயின்
எப்பவுமே ஹீரோயின் செலக்ஷன் வந்து அறையில வந்துட்டாங்க மச்சான் சொல்லு, பிகாஸ் ஹீரோயினுக்கு நாங்க 2 பேர் தான் செலக்ட் பண்ணோம். ஹீரோயின் மச்சான் ஹீரோயின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் படத்துக்கு, ஹீரோ கூட பாத்துவாங்க ப்ராப்ளம் இல்லை, ஹீரோயின் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அதே வந்து லேப்டாப்ல கிட்டத்தட்ட ஒரு 2000 போட்டோ எடுத்துக்கலாம் மச்சான் அப்படின்னு. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஐயோன் வந்து இஸ் நாட் அ வெரி குட் சாய்ஸ். மிடில் ஷீஸ் லுக்கிங் சோ ஹம்லி இந்த ஸ்கிரீன், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் சரி, எல்லாத்துக்குமே சரி, அப்ரோச்சஸ் நக்குல் எவ்ரிதிங் ரொம்ப இயல்பா ஒரு நார்மல் கேர்ள் மாதிரி ஷி ஹஸ் டன் வெரி குட் ஜாப். ஸோ அப்படி தாங்கும் போதுல நான் நோட்டீஸ் பண்ணேன், அவருடைய டைரக்டர் மட்டும்தான் அண்ணான்னு கூப்பிடல, மிச்சம் எல்லாரும் கூப்பிட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை வச்சு அறிவுலகனுக்கு நைட்டு நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். அந்த அண்ணா இந்த அண்ணா அந்த அண்ணா எல்லாரும் அண்ணான்ட்டாங்க. இந்த படத்துல என்னுடைய முதல் பாடல் நான் எழுதியிருக்கேன் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2010 ஜனவரியில பாடல் ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணினேன். அதுக்கப்புறம் பெண் பாடல் ஆசிரியர்கள் ரொம்ப குறைவு அப்படிங்கறதுனால ஓரளவுக்கு நமக்கு ஒரு எட்ஜ் இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப சிரமமாவே இருந்தது. பல பேர்கிட்ட வாய்ப்பு கேட்டு போயிருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால கொடுக்காம ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி போயிட்டு இருந்தது. இந்த படம் டைரக்டர் அறிவழகன் தொடங்குறாரு அப்படின்னு நான் படிச்ச உடனே ஃபிக்ஷனல் சிச்சுவேஷன்ஸ்க்கு சில பாடல்கள் எழுதி அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு மேக் பண்ணேன். உடனே என்னால நம்பிக்கை வச்சு இந்த பாடலை கொடுத்திருக்காரு. அதுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ அறிவழகன். அதே மாதிரி இந்த பாடலுடைய கேட்ட உடனே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. இந்த பாடலுக்கு தான் நம்ம முதல் பாடல், இந்த டீமுக்கு தான் நம்ம முதல் பாடல் எழுத போறோம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பாடலும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரெக்கார்டிங் அப்பயும் ஹீரோ நக்குல் தான் அதை பாடியிருக்காரு. ரொம்ப கோஆபரேட்டிவா இருந்தாரு, ரொம்ப சின்சியரிட்டியோட இந்த பாடலை அப்ரோச் பண்ணினாரு. அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாடல் பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கட்டாயமா இருக்கு. வேற என்ன பேசுறதுன்னு தெரியல. நன்றி. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டேரக்டரை பேசுறேன். இந்த படம் வந்து இருக்கு ஆல்மோஸ்ட் பேசிட்டு ஆயிடுச்சு. ரொம்ப பெரிய லென்த் ஆயிடுச்சு இந்த படம் எடுக்கிறது. அதுக்கு வந்து ரொம்ப பெரிய முக்கிய காரணம் வந்து டேரக்டர் தான். டேரக்டரோட பொறுமை வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப பிளஸ்ஸா இருந்தது. மற்ற டேரக்டர் கொஞ்சம் ஃபெட்டப் ஆயிட்டு இருப்பாங்க, இவ்வளோ லென்த் ஆயிடுச்சு, இவ்வளோ டைம் வேஸ்ட் அப்படின்ற கொஞ்சம் ஃபெட்டப் ஆயிருப்பாங்க. பட் அதுவே எனக்கு இல்லை. எவ்வளோ விஷயம், எவ்வளோ பெயின், எவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ஒரு விஷயம் பொறுத்துட்டு ஒவ்வொரு நாளும் அவர் மூவ் பண்ணி இந்த படத்தை வந்து இந்த பெரிய லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு. படம் ரொம்ப அருமையா வந்திருக்கு. அப்புறம் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். இந்த படம் வந்து ஸ்போர்ட்ஸ் மூவினால பயங்கர சேனல் டெக்னிக்கல் வைஸ் சரி ரொம்ப சேலஞ்ச் எடுத்து பண்ணிருக்கோம். நிறைய மல்டிகான சென்டர்ஸ் வந்து ஸ்டேடியம் வந்து ஒரு 2 ஸ்டேடியம் செட்டு போட்டுருக்கோம். பயங்கரமா சொல்லுது, நல்லா வந்திருக்கு. அப்புறம் ஆர்டிஸ்ட் நவீன் சார் பயங்கர நன்றி. நீங்க எப்போ 24 hours எப்படி இருக்கீங்க அப்படியே இருக்கும். காலையில இருந்து நைட் வரைக்கும் பயங்கர எனர்ஜியா இருக்கும். அது எங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜியா இருக்கும் ஒர்க் பண்றதுக்கு. டே டு நைட் ஃபுல் நைட் ஒர்க் பண்ணாலும் ஃபுல் எனர்ஜியா இருக்காது. ஸோ நம்ம ஆர்டிஸ்ட் சஞ்சத், சந்திரு, ஜெகன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரோட கோஆபரேஷன் இந்த படம் வந்து ரொம்ப அருமையா வந்திருக்கு. அப்புறம் தமிழ் சார் தேங்க்யூ.